This video is sponsored by BuyMote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷன்ல உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் உங்களால ரொம்பவே கம்மியான விலையில வாங்க முடியும். அதுலயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லயும் உங்களால வாங்க முடியும். ஸோ நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போங்க. அங்க BuyMote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை 50% ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸ்ல உங்க வீட்டுக்கு டெலிவரியும் வந்துடும். நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? முதல் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை, கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். ரொம்ப தக்காளி போட்டாச்சுன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும், டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். அதனால அளவாக தக்காளி போட்டுது. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அதாவது பாயசத்துக்குள்ள திராட்சை போட்டிங்கன்னா ஸ்பைசியாக பிரியாணி சாப்பிடும் போது லைட்டாக ஒரு இனிப்பு வரும். அப்போ கொஞ்சம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதில் போட்ட சிக்கன் எடுத்து போட்டுக்கணும். கேஸுக்குள்ளே வச்சு நல்லா வதக்கினா போதும். கரம் மசாலா முதல்ல போடக்கூடாது. கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டால் அந்த ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிடுங்க. லாஸ்ட்டாக போடும். இந்த நேரம் தான் போடணும். அப்போ பாருங்க நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. இது கூடயே கொஞ்சம் பெப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கு. பெப்பர் போடணும். கொஞ்சம் நேரம் வதக்கணும். இனி கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் போட்டுட்டு கொஞ்சம் கூட வதக்கணும். அதுக்கு நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கணும். அரிசி வந்து நான் குக்கரில் தான் போடுவேன். 1/2 கிலோ அரிசி குக்கரில் ஒரு கரெக்டாக ஒரு 5 கிளாஸ் அரிசி. பொன்னி ரைஸ் தான் போடுறேன். கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2-3 விசில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசி போடும் போது தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா நெய்யும் போட்டு உப்பு போட்டு கிளறி நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா டேஸ்டியான சூப்பர் பிரியாணி. கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் இது மாதிரி கொதிக்க வைக்கிறது. கொதிக்க வச்சுட்டு அளவாக தண்ணி ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டுடணும். அரிசி உடையாம இல்லமா அப்படியே கிளம்பி குக்கர் மூடியை போட்டு அடைச்சிடணும். குக்கர் மூடி அடைச்சிட்டு 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடும். பிரியாணி ரெடி ஆகிடுது.